நமக்குள்ள வந்து அடிச்சதுனாலும் சரி பிடிச்சினாலும் சரி நமக்குள்ள அது சரியா போயிடும். புதுசா ஒருத்தர் உள்ளே இருக்கக்கூடாது. புதுசா ஒருத்தர் உள்ளே இறங்கி இவ்வளவு பெரிய எழுச்சி வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அது மக்கள் எழுச்சி தான். அது அப்படி ஒரு மக்கள் எழுச்சியை காட்டின பிறகு எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் காண்டு வரதான் செய்யும். அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து காரணம் என்னன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் வர்றது வந்து விஜயை எதிர்பார்க்கலையா. நம்ம டிவிக்கில் இருக்கிற ஒரு முக்கிய நிர்வாகிகிட்ட விசாரித்த போது என்னங்க உங்கள் தலைவர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து 8 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி ரொம்ப கேஷுவல் ஆனது பண்ணால் உண்மையிலே அப்படி தான் நினச்சார். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோக்கெல்லாம் இருக்குது. எம்ஜிஆர் ரோட்டில் போவார், 2 பக்கம் அப்படி வரிசையாக நிற்பாங்க. ஏன் இப்போது மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி வெளியே நிற்பாங்க வந்து இந்த பூரண கும்பலாம் வச்சு இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு சில இடங்களில் நின்று அதை காரில் இருந்து ஆசீர்வாதம் போவாங்க. இப்படி தான் ரோடை கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. ரைட், அவங்க ஆளுங்கட்சியாக இருந்திருக்கலாம் இல்லை எதிர்கட்சியாக இருந்திருக்கலாம், கூட்டம் அவ்வளோதான் வரும்னு இப்படிதான் நமக்கும் தோணுச்சு. வந்து விஜய்க்கு இப்படிதான் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மாரி ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. அது கட்சியில் அது ஆளுங்கட்சியினருக்கு தான் அந்த ரிப்போர்ட் போகும். அதனால எதிர்பார்க்காத இந்த கூட்டத்தினால்தான் சர்வசாதாரணமாக போயிட்டு பழக்கமாக இருக்கு இல்லைங்களா. நம்ம ஏர்போர்ட்லேருந்து இறங்கணும், ஒரு 9:30 மணிக்கு இறங்கணும், 10:35 அங்கே போயிடலாம், அது முன்கூட்டியே போயிடலாம், பேசி முடிச்சுட்டு அரியலூர் போகலாம், பெரம்பலூர் போகலாம்னு. ஆனால் 6 மணி நேரம் ஒரு கார் வந்து 13 கிலோமீட்டர் கடந்திருக்குதுன்னா இது உண்மையிலே மக்கள் எழுச்சி தான். இதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப வரைக்கும் பல தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா சீமானெல்லாம் ஜீர்ணிச்சிக்க முடியல வந்து.